அண்ணன் ஆனந்தன் அவர்கள் எழுச்சுரையாற்றுவார். ஜெய்பீம். जय भीम, जय भीम, जय आमसा, जय बाबा साहिब, जय घनश्याम जी, जय बैगन जी. बहुजन समाज கட்சியுடைய மானியவர், பகுஜன் சமாஜ் கட்சியை நிறுவிய மாபெரும் அரசியல் விஞ்ஞானி ஐயா காஞ்சிராம்ஜி அவர்களுடைய இந்த பிறந்த நாளை தலைமையேற்று சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் அரக்கோணம் பா. சுதாகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கட்சியின் மூத்த முன்னோடி அன்பு சகோதரர் ஈரா பெரியார் அண்ணன் அவர்களே, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கரான அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படைக்கஞ்சாத தளபதியாக, தம்பியாக, தோளோடு தோள் கொடுக்கும் எங்கள் அருமை அண்ணன் கீனோ ஆம்சாங் அவர்களே, தந்தைக்கு பின்பு தனையன்தான் அந்த வேலையை எடுத்து செய்வான். அந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த மந்திரத்தை தட்டாமலே தன்னுடைய வளர்ப்பு மகனாக அண்ணன் அனுப்பிய ஆம்சாங், ரீகன் ஆம்சாங் அவர்களே, இந்த இயக்கத்திற்கு அண்ணனுக்கு பெரும் உதவியாகவும் துணையாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணனுடன் பயணம் செய்த நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆர்வி இளவல் தம்பி ஜெய்சங்கர் வழக்கறிஞர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கருடைய நண்பராகவும் வழக்கறிஞராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் பி.டி. சேகர் அவர்களே, மகளிருடைய இயக்கத்திலே தன்னுடைய பணியை சீரும் சிறப்பமாக செய்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கல்பனா அவர்களே, வேப்பம்பட்டு திரு முருகேசன் நம்முடைய கட்சி பொறுப்பாளர் அவர்களே, மாநில வழக்கறிஞருடைய பிரிவு பொறுப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சத்யகுமார் வழக்கறிஞர் அவர்களே, தமிழகத்தின் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒய் டேவிட் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஜெகன் அவர்களே, அருமை சகோதரர் ராணிப்பேட்டை குரு அவர்களே, யுவராஜ் அவர்களே, நம்முடைய அருமை பெரியவர் இங்கு காஞ்சிராம் ஐயாவுடைய கொள்கை முழக்கத்தையும் அதே போன்று நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையும் முழங்கிய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் கட்சியுடைய மூத்த முன்னோடி அவர்களே, ராணிப்பேட்டை கந்தன் அவர்களே, இவர்கள் அனைவரும் கட்சியுடைய நேரம், அதாவது இந்த பொதுக்கூட்டத்திலே இந்த பேசிய வார்த்தைகள் இதே பகுதியிலே கடம்பத்தூர் பகுதியிலே ஆன்மீகம் என்ற போர்வையிலே இல்லாமல் ஒரு மெய்ஞானத்தை, ஒரு அழகாக ஒரு பெரியவர், அவர் பெயர் கூட எனக்கு தெரியவில்லை, ஆனால் யூடியூபில் என்று பார்த்தீர்கள் என்றால் 10 லட்சம் 20 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஆன்மீகமும் இருக்காது, கடவுளும் இருக்காது, மெய்ஞானம் மனிதத்துவத்தை பேசுகின்ற ஒரு பெரியவர் இருக்கின்றார். அதுபோல நம்முடைய மூத்த முன்னோடிகள் இவர்களுக்காக நம்முடைய கட்சி
அவர்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் ஏற்பாடு செய்து நம்முடைய கட்சியுடைய கொள்கைகளை இவர்கள் பேசி வெளியிட்டு பல லட்சம் மக்கள் பார்க்கும்படி நம்முடைய கட்சியுடைய ஐடி விங்கு இதை செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த இரண்டு பெரியவர்களும் கட்சி முன்னோடியுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்து வெளியிட வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாகவும் சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அவர்களுடைய உற்சாகத்திற்கு என்னுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஆவடி மாவட்ட தலைவர் சார்லஸ் அவர்களே, அன்பு சகோதரர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அருள் அவர்களே, வடக்கு மாவட்ட திருவள்ளூர் தலைவர் சந்தோஷ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, இந்த பகுதியை சேர்ந்த கிரி அவர்களே, அண்ணன் ஆல்பர்ட் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கார்த்திக் அவர்களே, அப்பு அவர்களே, தரத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என் முன்னாடி அமர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி பொறுப்பிலே இருந்தாலும் பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் அண்ணன் ஜெய்பீம் செல்வம் அண்ணன் போன்றவர்கள் முன்னே அமர்ந்திருக்கின்றார்கள். தயவுசெய்து மேடைக்கு வரவும், என்னுடைய இருக்கையில் அமரவும். அதே போன்று மூத்த சகோதர சகோதரிகளே மற்றும் கட்சி நிர்வாகிகளே அனைவரையும், இளங்கல்வி அவர்களே மற்றும் விக்டர் அவர்களே, உங்கள் அனைவரையும் எனக்கு பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆவல் இருக்கின்றது. இன்னும் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது சட்டத்திற்கு மரியாதையும் சட்டத்தின் பால் நமக்கு நடப்பதற்கும் நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் நம்மளை வழிநடத்தி இருக்கின்றார். இந்த 30 நிமிடத்திலே நம்முடைய கட்சியுடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய கொள்கைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதினால் அனைவரு பெயரையும் நான் இந்த நேரம் கருதி சொன்னதாகவே கருதி கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை அருகாமையில் இருந்து நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் பகுதிவாழ் பெரியோர்களே, வீட்டில் அமர்ந்து கொண்டு கேட்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, அனைத்து சமுதாயம், அனைத்து மதத்தினை சார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவக்குகின்றேன். இந்த நாடு விடுதலை அடைகின்றது. அப்படி விடுதலை அடைவதற்கு முன்பு 3 வட்டமேஜை மாநாடுகளை சந்தித்திருக்கின்றது. அப்படிப்பட்ட வட்டமேஜை மாநாடுகளை சந்தித்திருக்கின்ற அந்த ஒரு நிகழ்வை நமக்காக, அதாவது இந்தியாவில் டிப்ரஸ்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெறுத்தொதுக்கப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்களுக்காக பிரதிநிதியாக கலந்து கொண்ட டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்தியா நாட்டுடைய தலையெழுத்தை வருங்காலத்திலே மாற்ற போகின்ற அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தரப் போகின்றேன் என்ற ஒரு உணர்வை அந்த ஆங்கிலேயர்கள் உணர்ந்திருந்தால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு இந்தியாவிலே இந்த மக்களுக்கு ஒரு இரட்டை வாக்குரிமைகளை அளித்து அங்கிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மிக சீரிய முறையிலே, அதாவது வெகு விமர்சையாகவும் வெகு அந்த ஆற்றலுடனும் அந்த வட்டமேஜை மாநாட்டிலிருந்து துவங்கிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கையின் வழியிலே தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி விட்டோம். எவ்வளவு பெரிய நல்ல சட்டங்களை ஏற்றினோம். ஆனால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது இந்த மக்களுக்காக வயது வந்த 21 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்று பாபா சாஹிப் வாங்கி கொடுத்த அந்த வாக்குகளை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் திரும்பி அரசியல் அதிகாரமாக அந்த மக்களிடமிருந்து வாக்குகளை பெற முடியாமல், அந்த மக்களை ஏழ்மையிலும் வறுமையிலும் உள்ள மக்களை வாக்குகளை பற்றி சிந்திக்காமல் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாபா சாஹிப்பை தோற்கடிக்க வேண்டும், அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டும். அவருடைய அந்த மிகப்பெரிய அந்த வளர்ச்சியை, மிகப்பெரிய அந்த அறிவு தொலைநோக்கு பார்வையை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் 2 முறை 3 முறை சென்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த தொகுதியிலே பிரச்சாரம் செய்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை வீழ்த்துகின்றார். எந்த ஒரு வாக்கை பாபா சாஹிப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரோ அதே வாக்கினால் வீழ்த்தப்படுகின்றார். இதையெல்லாம் உற்று நோக்கிய நம்முடைய தாதா சாஹிப் கன்சிராம் அவர்கள் இங்கே அனைவரும் அவருடைய பிறந்த நாள் வரலாற்றை பேசினார்கள். பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்த அவர் எண்ணிய நினைவு என்னவென்றால்,
பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய ஜாதியை ஒழிப்பது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை படித்து அதன்பால் பாபா சாஹிப் அம்பேத்கரால் இழுக்கப்பட்டார். அப்படி இழுக்கப்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் இழுக்கப்பட்ட ஐயா கன்சிராம் அவர்கள் 1934ஆம் ஆண்டு பிறந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு முன்பு பாம்செப் என்ற ஒரு இயக்கம், சோசியலிச இயக்கம், அதாவது எஸ்சி எம்பிசி, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இப்படி மக்களை ஒருங்கிணைத்து ஒரு தொழிலாளர் இயக்கத்தை நடத்தி வந்தார். அப்படிப்பட்ட தொழிலாளர் இயக்கத்தை நடத்தி வந்த திரு கன்சிராம் ஐயா அவர்கள் இந்த நாட்டை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல இந்த நாட்டுடைய அரசாட்சியை ஆள வேண்டும், இந்த மக்களை பிசி பிசி ஒற்றுமையை, அதாவது எம்பிசி பிசி ஒற்றுமையை அனைவரையும் ஒன்றுபடுத்தி வெகுஜன மக்களை ஒன்று திரட்டி ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று வெகஞ்சி மாயாவதிஜி அவர்களை தேர்வு செய்து தான் அரசியல் ரீதியாக அந்த வெகஞ்சி மாயாவதி அவர்களுடைய அந்த ஒருமித்த குரலிலே உத்தரப்பிரதேசம் முழுவதுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒலிக்க வைத்து உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சி அமைத்த, அதாவது கட்சியை 1984 உருவாக்கிய 10 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய இந்த பிறந்த நாள் சிறப்பிற்குரிய, நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கன்சிராம்ஜி அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே கன்சிராமையாவுடைய அந்த பாலிசியை பயன்படுத்தி தொடர்ந்து அவர் வாழ்நாள் முழுவதும் 5 லட்சம் மக்களோடு 50 லட்சம் மக்களோடு சென்று அவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 50 ஆண்டுகள், அதாவது புத்த மதத்திற்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1954ஆம் ஆண்டு மாறிய அந்த புத்த மதத்தினுடைய 50ஆம் ஆண்டு நினைவு நாளை போற்றி அவர் மாறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். 50 லட்சம் பேரோடு சென்று நாக்பூரிலே புத்த மதத்தை தழுவ வேண்டும் என்று. ஆனால் அந்த 6 நாட்களுக்கு முன்பு பாபா சாஹிப் நம்முடைய கன்சிராம்ஜி அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார். இல்லை என்றால் 50 லட்சம் மக்கள் இந்த இந்து சாதி கொடுமை இவைகள் எல்லாம் எதிர்த்து அன்று மாறியிருப்பார்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக நான் கடவுள் இல்லை என்று சொல்ல மாட்டேன், அப்படி கடவுள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையின் போர்வையிலே இந்த மக்களை இருட்டடிப்பு செய்கின்றீர்கள், அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்களை உழைப்பை நீங்கள் சுரண்டுகின்றீர்கள் என்பதற்காக அன்று புத்த மதத்திலே மாறிய பொழுது அங்கு ஒரு கல்வெட்டை வடித்தார். அந்த கல்வெட்டிலே 22 சபதங்களை எழுதினார். அந்த 22 சபதங்களை நான் நாக்பூரிலே சென்று போது படித்து காட்டினேன், பல கூட்டங்களிலே படித்து காட்டினேன். இன்று சொல்லுகின்றாரே அமித்ஷா பாராளுமன்றத்திலே, இங்கே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை சொல்வது பாபா சாஹிப் பாபா சாஹிப் பாபா சாஹிப் என்று சொல்வது ஒரு பேஷன் ஆகிவிட்டது. அதற்கு பதிலாக பகவான் 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 என்று சொல்லி இருந்தால் 7 ஜென்மத்திற்கு புண்ணியம் கிடைத்து இருக்கும் என்று அமித்ஷா அவர்கள் பேசுகின்றார். அமித்ஷா அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னே விடை கொடுத்த ஆன்சர் எழுதிய அருமை தலைவன் தான் என்னுடைய தானை தலைவன் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். கல்வெட்டிலே எழுதி கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் பெயரால் நீங்கள் மோசடி செய்கின்றீர்கள், ராமன் லட்சுமணன் இவர்களை யாரும் நம்ப மாட்டேன், விஷ்ணுவின் மறு உருவம் நம்முடைய புத்த பிரான் என்பதை நான் நம்ப மாட்டேன், இந்து மத சடங்குகளை நான் ஏற்க மாட்டேன் என்று வாய் வழியே சொன்னால், நீங்கள் அம்பேத்கர் அப்படியெல்லாம் சொல்லவில்லை, அவர் கடவுளை வணங்கினார், அவர் RSS உறுப்பினராக இருந்தார் என்று நீங்கள் ஏமாற்றுவீர்கள் என்ற காரணத்திற்காக இன்று நாக்பூரிலே சென்று பார்த்தீர்கள் என்றால் கூட கல்வெட்டு வடித்திருக்கும். உலகம் உங்கள் கையில். இன்று மற்ற நாட்கள் போல கிடையாது. நாக்பூருக்கு செல்ல வேண்டாம். இப்பொழுதே அம்பேத்கருடைய 22 சபதங்கள் என்று, நாக்பூர் சபதங்கள் என்று உங்களுடைய கையில் இருக்கின்ற தொலைபேசியிலே அடித்தீர்கள் என்றால் நான் சொன்னது உண்மை என்று உங்களுக்கு புரியும். 22 சபதங்களும் தமிழை மொழிமாற்றம் செய்து வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவன் நீங்கள் 50 ஆண்டு கழித்து இந்த மக்களை ஏமாற்றுவீர்கள் என்று தெரிந்து முற்காலத்தையும் உணர்ந்துதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அன்று இந்த கல்வெட்டை வடித்து புத்த மதத்துக்கு மாறினார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரின் கொள்கையை ஏற்று அரசாட்சியை அமைத்த நம்முடைய பெகன்ஜி இந்திய அளவிலே தலித் மட்டுமல்ல,
தலித் அல்லாதவர், அதாவது வெகுஜன மக்களுக்கான கட்சி, சர்வஜன் சமாஜன் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி என்பது அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து மக்கள், அனைத்து தொழிலாளர், அனைத்து மக்களுக்கான கட்சி என்பதை உருவாக்கி 4 முறை உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சி அமைத்தார். இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் காங்கிரசும் நீல நிறத்திலே பகுஜன் சமாஜ் கட்சி இங்கே கலரிலே இருக்கின்றது என்றால் அவர்கள் தலித் கட்சி, அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கையை பயன்படுத்துகின்ற சாதாரண ஒரு கட்சி என்று நம்மை பிராண்ட் செய்கின்றார்கள். இது ஏன் இந்த மனநிலை இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்தது என்றால், இங்கு இருக்கின்றார்களே தலித்திலே கட்சி நடத்துகின்ற சில அடிமைகள், அந்த அடிமைகள் அவர்களிடம் சென்று கோபாலபுரத்திலும் அங்கே சென்று ஓஎஸ் கார்டனிலும் இங்கும் அங்கும் மலைந்து திரிந்து 2 சீட்டையும் வாங்கிவிட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டை ஒரு 5 வாங்கிவிட்டு, அவர்களையும் ஓட்டும் வாங்கியும் இல்லாமல் நோட்டை வாங்கிவிட்டு நம்முடைய மானத்தை தன்மானத்தை அடமானம் வைக்க ஒரு துணிவோடு இருக்கின்ற அந்த கோழைத்தனமான தலைவர்களை பார்த்து நம்மை இந்த ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் அடிமைத்தனமாக நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக நினைக்கின்ற ஒரு செயலுக்கு எல்லளவும் என்னுடைய தென்னாட்டு அம்பேத்கர், எங்களுடைய பாபா சாஹிப்பாக திகழ்ந்த எங்களுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அந்த கொள்கை பிடிப்பிலே உறுதியாக இருந்தார். அந்த உறுதியாக இருந்துதான் படுபாவிகள் ரவுடிகள் என்ற போர்வையிலே ரவுடிகளை பின்னாடி இருந்து அரசியல் சூழ்ச்சி செய்து பல அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து என்னுடைய மாபெரும் தலைவனை சாய்த்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய மாபெரும் தலைவன் சாய்ந்து விட்டார். அந்த மாபெரும் தலைவன் சாய்ந்ததினால் அவர் கருத்தியல் சாய்ந்துவிடும், அவருடைய அந்த கொள்கை விழுந்துவிடும். இந்த கட்சியை அண்ணன் பெரியார் என்பன் சொன்னது போல அண்ணன் ஆம்சாங்கை சாய்த்து விட்டால் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டிலே எங்குமே உருவெடுக்காது. அதோடு சபார்த்தம் முடிந்தது, சரித்திரம் முடிந்தது என்று பகல் கனவு காண்ட அந்த கைக்கூலிகளே, அரசின் கையாலாவாத என்னுடைய தலைவனுடைய உயிரை காக்க முடியாத அந்த கையாலாவாத தமிழக அரசே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என் தலைவன் புதைக்கப்படவில்லை. என் தலைவனை நீங்கள் அங்கு உயிரை மாய்த்தீர்கள், ரத்தத்தை சிதைத்தீர்கள். அதாவது ரத்தத்தை சிதைத்த மிகப்பெரிய நபர்களிலே 2 பேரை நம் பெரியவர் பேசும்போது சொன்னார். ஒன்று முகமது நபிகள், இன்னொன்று ஜீசஸ் கிரைஸ்ட். எங்கள் நவீன இந்தியாவின் இந்த நவீன உலகத்தின் நகில உலகத்துடைய பாபா சாஹிப் தென்னாட்டு அம்பேத்கர் எங்கள் அண்ணன் அந்த ரத்தத்தை சிந்தியது. இங்கு ஒவ்வொரு பகுஜன் சொத்துக்களும், ஒவ்வொரு தமிழ் மக்களும், ஒவ்வொரு அடிமைப்பட்ட மக்களும், ஒவ்வொரு அந்த வீரிய குறைந்த மக்களும் ஆட்சியாளராக மாற்றுவதற்காக எங்கள் அண்ணன் ரத்தத்தை சிந்தினார் என்பதை நம்முடைய தொண்டர்கள் மட்டுமல்ல இந்த தமிழக மக்களே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி புரிந்து கொண்டதினால்தான் தமிழக மக்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு பிறகு அவரை உலகமே கொண்டாடுகின்றது, ஊரே கொண்டாடுகின்றது, கிராமமே கொண்டாடுகின்றது. அவர்கள் எள்ளி நகையாடும் எண்ணி நினைத்து இவர்களை கொலை செய்து விட்டோம், இதோடு முடிந்தது என்று நினைத்த எதிரிகள் அல்ல, அவர்கள் கோழைகள், ரவுடிகள் அல்ல, அவர்கள் பேடிகள். அப்படிப்பட்ட ஒரு எந்த விதத்துக்கும் தகுதி இல்லாதவர்களை எல்லாம் பிடித்து வைத்து இவர்கள் தான் அண்ணன் கொலைக்கு காரணம் என்று சொல்லுகின்றார்கள். எங்கே அந்த முக்கிய குற்றவாளிகள்? ஏன் அவர்களை பிடிக்கவில்லை? ஏன் அந்த சம்பவ பிடிக்கவில்லை? ஏன் உங்களுக்கு ஜாதிக்கு ஒரு நீதியா? ஏன் 4 கொலை செய்த சம்பவ செந்திலை பிடிக்க முடியாதா? நீங்கள் பிடித்தீர்கள் என்றால் எனக்கு யார் இந்த அரசாங்கத்திலே உதவினார்கள், யார் இந்த கொலைக்கு சதியிலே பின்னாடி இருந்து ஈடுபட்டார்கள், அனைவரையும் நான் காட்டி கொடுத்து விடுவேன் என்று அனைவரையும் அரசியல் தலைவர்களையும் மிரட்டுகிறான் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கைது செய்யவில்லையா? எங்களுடைய பெகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கூட்டத்திலே, அதாவது இந்த மரணத்துக்கு வரும்பொழுது, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆளுகின்ற அரசிற்கு இந்த படுகொலையிலே சம்பந்தம் இல்லை என்றால்
இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்றார். ஆனால் நீங்கள் சிபிஐக்கு இதுவரைக்கும் ஒப்படைத்தீர்களா? இல்லை. ஏன் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அப்ஸ்கான் சார்ஜ் ஷீட் போடுகின்றீர்கள். கொலை கேஸில், கொலை வழக்கில் அப்ஸ்கான் சார்ஜ் ஷீட் போட்டு ஒருவனை பிடிக்க முடியவில்லை என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு நபர், அவன் எவ்வளவு அரசியல் செல்வாக்கு, என்ன பின்புலம், இப்படி எல்லாம் இருக்கின்றது. அதாவது நீங்கள் டிக்ளேர் செய்த இவர்கள் மட்டும் அங்கே கொலை குற்றவாளிகள் இல்லை, இன்னும் முக்கிய குற்றவாளிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் ரயில் வண்டி, அப்போது இருந்த கரி ரயில் வண்டி போகும் பொழுது அந்த புகையை தள்ளி அங்கே உதிரித்து அங்கே உதவாத சில அந்த கரி பீசுகள் வீழ்ந்து கொண்டிருக்கும், நிலக்கரி பீசுகள். அந்த நிலக்கரி பீசுகளை பிடித்து வைத்துக் கொண்டு ட்ரெயின் திருடுதவனை விட்டு விட்டு இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட இந்த ட்ரெயின் திருடனை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் எங்கள் பெகஞ்சி சொன்னதை போல இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படையுங்கள். ஏனென்றால் சிபிஐக்கு ஒப்படைத்தால் அனைவரும் யார் அந்த பேட்டரி செல்போனுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்தவர்கள் இருந்து பின்னாடி இருந்து அரசியலே மிகப்பெரிய சதியை செய்து பின்புலமாக இருந்து சதி செய்த நீங்கள் அனைவரும் வருவீர்கள். அதாவது உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய அன்பு சகோதரர் எங்களுடைய அண்ணனுடைய சிலையை மெரினாவிலே விற்க வேண்டும் என்று நம்முடைய ஜெகன் பேராசிரியர் அவர்கள் சொன்னார். எங்களுடைய கட்சியின் நோக்கம், எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கரின் நோக்கம், நல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு கோபாலபுரத்திலும் அங்கே சென்று போயஸ் கார்டனிலும் பொக்கே கொடுத்து விட்டு 2 சீட்டை வாங்கி கொண்டு உங்களுக்காக நாங்கள் பூஜா தூக்குகின்ற ஆட்கள் கிடையாது. எங்களுடைய முதலமைச்சர் பதவி, அந்த முதலமைச்சர் பதவியை திராவிட மாடலை ஒழித்து ஜேபி மாடலை உருவாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அவர்கள்தான் நோக்கம். நாங்கள் சட்டசபையிலே எங்கள் அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர், கன்சிராமையா பெகஞ்சி அவர்களுடைய போட்டோவை அங்கே எடுத்து முதலமைச்சராக அமரும் போது மாற்றப் போகின்றோம். இது உறுதி, இது நிச்சயம். உங்களுடைய அந்த உரம், அந்த எண்ணம் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, நம்முடைய அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கர் வீடியோ எடுக்கணும், கொஞ்சம் நெருக்கமாக வந்து வீடியோ எடுத்தேன், சரியா கேட்காத படிப்பது. அதாவது எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் பாபா சாஹிப் அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங்குடைய விருப்பம், ஏன் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை தேர்ந்தெடுத்தார்? உங்களை போன்ற இந்த 2 சீட்டு நாங்கள் போயிட்டு கடன் வாங்குறதோ இல்லை அவங்களுக்கு பூஜா தூக்குறதோ, என்னுடைய அண்ணனுடைய மரணத்துக்கு வந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த மரணத்திலே வந்தார். இவர்கள் எல்லாம் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, இவர்களை பிடித்தவர்கள் எல்லாம் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும். இது ஆம்சாங்குடைய மரணத்தை நாங்கள் கொலை செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று எங்களுடன் சேர்ந்து எங்களுடன் உருண்டு பிறண்டு அழுவதை போல எங்களுடன் இருந்தார். நாங்கள் என்னவோ நினைத்தோம், ஏதோ பாசத்தோடு வருகின்றார், பழகின தோஷத்தோடு வருகின்றார். ஒரு சமுதாயத்திலே அண்ணன் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தலைவராக இருந்த அண்ணன் உங்களை நம்பி அண்ணன் தம்பி என்று உறவாடினாரே என்ற ஒரு காரணத்துக்காக எங்கள் ஆம்சாங் அண்ணனுடைய அந்த மரணத்துக்கு வந்தார் என்று நினைத்தோம். அடுத்த நிமிடமே, அடுத்த இரவே முதலமைச்சரை போய் சந்திக்கின்றார். அங்கு ஒரு சால்வையை போடுகின்றார். வெளியிலே வந்து பிரஸ் மீட் வைக்கின்றார். என்ன வைக்கின்றார் என்றால், இந்த கொலை மத்திய அரசு விசாரிக்கக்கூடாது, அப்படி மத்திய அரசு சிபிஐ விசாரித்தால் இதில் பிஜேபி காரர்கள் தப்பி விடுவார்கள், அமல் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் இதிலே ஈடுபட்டதாக சந்தேகம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆரோதராவில் வழக்கை இதை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு சேரை வாங்கி பூசுகின்றார். அதையும் ஒரு படி மேலே சென்று இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிபிஐ வசம் சென்றால் பலர் தப்பி விடுவார்கள், அது அமல் பிரசாத் பிஜேபி கட்சி உள்பட பலர் தப்பி விடுவார்கள் என்று கடைசியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அதன் பிறகு நம்முடைய ரஞ்சித் டைரக்டர் நடத்திய அண்ணனுடைய ஊர்வலத்தில் செல்பவர்கள் எல்லாம் கூலிப்படை, இதில் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள் என்றால், அவரை எங்கள் மரணத்துக்கு நாங்கள் அழைக்கவில்லை, எங்கள் கட்சி வேறு கட்சி. பெகஞ்சி அவர்கள்
சிபிஐக்கு விசாரணை கேட்டிருக்கின்றார். எங்கள் கருத்துக்கு எதிராக சொல்லுகின்றார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இப்படி செயல்பட்டுவிட்டு இந்த மரணத்திலே இன்று வரை உண்மையான குற்றவாளிகளை சரியான முறையில் விசாரித்து சாட்சி போடவில்லை என்று அந்த தலித் தலைவர்கள் யாராவது குரல் எழுப்பினார்களா என்றால் யாருமே எழுப்பவில்லை. அதற்கு காரணம் எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இங்கு பகுஜன் சமாஜ் கட்சியை ஆட்சியை அமைத்து விடுவார் என்பதற்காக இந்த அரசியல் கட்சிகள் 2008 சரி செய்து இங்கு செல்வம் பெருந்தகை போன்ற ஆட்களை இங்கு அனுப்பி எங்களுடைய அண்ணன் அந்த அரசியல் ரீதியை 4 முறை நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைப்பது, 8 முறை தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைத்து நாங்கள் பரிசோதித்து நாங்கள் ஆட்சியை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்திய ஒரு கட்சி. அவர்கள் இங்கே வந்துவிட்டால் வளர்ந்துவிட்டால் இவர்களால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று ஒரு சதி வேலையை செய்து ரவுடிகள் போர்வையிலே ரவுடிகள் கொலை செய்து விட்டார்கள் என்று எங்களை முடிக்க பார்க்கின்றார்கள். இதற்கு இந்த கொலையை நாங்கள் எங்களுடைய அண்ணனுடைய மரணத்தை நாங்கள் விடமாட்டோம். எங்களுடைய அண்ணனுடைய இந்த மரணத்தை சிபிஐக்கு எடுத்து செல்வோம். சிபிஐக்கு எடுத்து சென்று உண்மை குற்றவாளிகள், சதி செய்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள், வெளிநாட்டிலே இருந்து பணம் புதியவர்கள், நெல்சனுடைய மனைவி, டைரக்டர் நெல்சனுடைய மனைவி மொட்டை கிருஷ்ணனுக்கு ஏன் பணம் அனுப்பினார், இதை எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக விசாரிக்க கவர்னரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். கவர்னருடைய மனுவிலே சொல்லியிருக்கின்றோம். பின்பு நீதிமன்றத்தை நாடுவோம். எங்களுடைய அண்ணன் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும். எங்கள் அண்ணனுடைய கொலைக்கு நீதி கிடைக்கக்கூடாது என்பதற்காக எங்கள் பின்புறம் வாசல் வழியாக வந்து எங்கள் கட்சிக்காரர் சிலர்களை தூண்டிவிட்டு அந்த கட்சிக்காரர்களை எங்களுடைய கட்சியை உடைப்பதற்கான முயற்சி செய்கின்றார்கள். அதாவது கடலிலே பெருங்காயம் கலைத்தால் வாசனை வராது தம்பி, கடலிலே நீங்கள் கலைப்பது பெருங்காயங்கள், அது எங்களுக்கு வாசனையை கிளப்பாது. நாங்கள் கடல் அலை சுனாமியாக எழுவோம், சீர்கொண்டு எழுவோம் என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அடுத்தபடியாக இங்கு சொன்னார்கள் இந்தி மொழி என்ன செய்கிறது உங்களை? இந்தி உங்களை ஏதாவது பிரச்சனை செய்கின்றதா? இந்தி படிக்காதீர்கள், இந்தியை திணிக்காதீர்கள். எப்பா, நீங்கள் தான் எங்களை 65 வருஷமாக இந்தி படிக்காதீங்க, இந்தியை திணிக்காதீங்க, இந்தியை போய் அழிடானா இங்கிலீஷை போய் அழிக்கிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணி எங்களை ஏமாத்திட்டீங்க. ஒரு முறை தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுத்தீர்கள் என்று கலைஞரிடம் எங்கள் அண்ணன் முறையாற்றிருக்கின்றார். இதை கேட்டால் அவருக்கு இந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், அதனால் பாராளுமன்றத்தில் பேசுவார். அப்போது இந்தி எங்கே இருந்திருக்குதுன்னாக்கா தனியார் பள்ளிகளில் இந்தி இருந்திருக்குது. எப்போ தயாநிதி மாறன் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது இருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 58-60 வயசு ஆயிருக்குமா? அப்போது 60 வருஷமாக நீங்கள் ரகசியமாக உங்கள் பேரப்புள்ளியை இந்தி படிக்க வைப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்தி படிக்க வைப்பீங்க, நீங்கள் இந்தியில் பேசிப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அந்த அரசியல்வாதிகளை மட்டும் சொல்ல, பல அரசியல்வாதிகள், பல சினிமா நடிகர்கள், பல முக்கிய பிரமுகர்கள் அவர்கள் குழந்தைகளை இந்தி படிக்க வைக்கின்றார்கள். நீங்கள் ஏன் எங்களை இந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள்? கூடுதல் மொழி ஒன்று இருந்து போகட்டும். நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். 40 தொகுதியில் கூட்டணி கட்சிகள் திமுக ஜெயித்தீர்கள். அதே இந்தி தெரிந்திருந்தால் இந்தியிலே போய் உங்களுடைய பிரச்சாரத்தை வடநாடு முழுக்கவும் செய்திருந்தால் அந்த 40 தொகுதி என்பது ஒரு 300-400 தொகுதியாக இருந்து பிரதமர் பதவியை கூட பிடித்திருக்கலாமே. ஏன் இந்தி கற்றுக்காதது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை? நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் 40க்கு 40 ஜெயிச்சோம், 39+1. அப்படி நீங்கள் மாநில கட்சிகளாக இருக்கிற நீங்கள் இந்தி தெரிஞ்சிருந்தா பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செஞ்சு இங்கே என்ன நிலவரம், இந்த மக்களை எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்படி நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னேன். இன்னொரு ஐடியா எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஹிந்தி படிக்கிறதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் கலைஞர் காலத்தில் அரசியல் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாதனால இவங்க யாராவது ஹிந்தி கற்றுக்கிட்டா வட இந்தியாவிலேருந்து வந்த மத்திய கட்சிகள் ஹிந்தி கற்றுக்கிட்டு இவங்களோட சீட்டை ஜெயிச்சுட்டு போயிட்டு போகிறாங்க அப்படின்ற பயத்தில் இந்தியை தடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டு போகிறாங்கன்னு அந்த எண்ணம். அதே மாதிரி ஹிந்தி எங்களுடைய அண்ணன் பகுஜன் சமாஜ் கட்சியை உரிமையாக பிடித்து அந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க எடுத்து சென்றார்.
என்னுடைய அன்பு தம்பி இங்கே சுதாகர் இந்த கூட்டத்தை நடத்தும் போது பார்த்தீர்கள் என்றால் திராவிட மாடல்களை விட மிஞ்சி பேனர் கலாச்சாரத்தை தாண்டி முழுமைப்படுத்தி விட்டார். எங்க நாங்கள் யாருக்கிட்ட டொனேஷன் வாங்குவோம்? நாங்கள் 12,000 கோடி லாபம் மாட்டின்னு கிட்டே வாங்கியிருக்கிறோம். சொல்லுங்க, லிஸ்ட்ல வருதுங்க. தெரியாம 500 கோடி மாசம் லஞ்சம். மணல்ல இருக்கிற ராமச்சந்திரன், கரிகால, SR இண்டஸ்ட்ரி 300 கோடி உங்க குடும்பத்துக்கு கொடுத்துடணும். இந்த பேனர் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சல்லி காசு. ஆனா என் குழந்தைங்க, எங்களுடைய சகோதர சகோதரிகள், இந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு, ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு இந்த மீட்டிங்கை நடத்துறாங்க. உங்களை மாதிரி கோடி கோடியா, லட்சம் கோடி, 1000 கோடி கொள்ளையடிச்சா நாங்க நடத்துறோம். உங்களுடைய வெளிதேசம் வேறு, உங்களுடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங் வேறு. நீங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் பண்ணுவீங்க, அவங்களை எல்லாம் ஊக்குவிப்பீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டா ஆளை வச்சு கொலை பண்ணுவீங்க. ஆளை வச்சு கொலை பண்ணி எங்கள் தலைவர், எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அவர்கள் கேட்டபோது அவர்களை ஆளை வைத்து கொலை செய்தீர்கள். ஏய், கடந்த ஆண்டு இதே தேதியிலே, போன தினத்திலே என்னுடைய அண்ணனுடைய அருமை மகள் சாவித்திரி பாயோடைய அந்த பிறந்த நாளை எங்கள் அண்ணன் உலகமே வியக்கும் அளவிற்கு மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு விழாவாக நடத்தினார். இந்த பிறந்த நாளுக்குள்ளே எங்க அண்ணனை கொலை செய்து விட்டீர்களா படு பாவிகள். எங்களுடைய அண்ணனுடைய ஆன்மாவுக்காக என்னுடைய அண்ணன் சாவித்திரி பாயோடைய அன்னையுடைய பிறந்த நாளை கூட எங்களால் சந்தோஷமாக கொண்டாட முடியவில்லையே. எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய அண்ணனுடைய ஆன்மா இந்த கூட்டத்தில் இருக்கும். எங்களுடைய சாவித்திரி பாய்க்கு நாங்கள் இங்கே கேக்கை வெட்டுகிறோம். எங்களுடைய சாவித்திரி பாயுடைய பிறந்த நாளை எங்களுடைய கன்சிராம் ஐயாவுடைய பிறந்த நாளோடு சேர்த்து கொண்டாடுகின்றோம். எடுத்து வாருங்கள் கேக்கை.